பிரேஸ் தி லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை வேலையை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் நம் ராஜாதி ராஜாவுக்கு கோடி நன்றிகளும் சோத்திரங்களையும் எடுப்போம். இந்த காலை வேளையில் ஆவியானவர் கொடுக்குற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானையும் இயேசுவின் நாமத்தினால முந்தி கட்டி செபிப்போம். இந்த காலை வேளையில் ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தை யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தின் அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ஆமேன். கர்த்தர் இந்த வசனத்தில் நம்மளோட என்ன பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், இயேசுவின் அடையாளம் உங்கள் வீடுகளில் ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் தெளிக்கப்பட்டதாக இருக்கும் என்று சொல்கிறார். இந்த வீடு பிடிக்கல, இந்த வீட்டில் இந்த மாதிரி இருக்குது, இந்த வீடு இது இல்லைங்க. கர்த்தரோட ரத்தம் உங்கள் வீட்டில் தெளிக்கப்பட்டு இருக்குது. நீங்கள் ஜெபிங்க, நீங்கள் துதிங்க. கர்த்தர் உங்கள் வீட்டுக்கு ஒரு விடுதலை கொடுத்துருக்கார். ஆட்டுக்குட்டி ரத்தம் நிலக்கதவுல பூசப்பட்டு இருக்கிறது என்று விசுவாசத்தோட அடையாளத்தை கொடுத்துருக்கார். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தம் இந்த காலை வேளையில் உங்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் அடையாளமாய் இருக்கும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் சொல்லி ரத்தத்துக்குள்ள மறைத்துக் கொள்வார். இயேசப்பா உங்களை பாதுகாத்துக் கொள்வார். சத்துருக்கு முன்பாக உங்களுக்கு தேவன் ரத்தத்துக்குள்ள மறைத்து பாதுகாத்துக் கொள்வார். உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வார். உங்கள் பிள்ளைகள் கடந்து போகிற பாதையில் உங்கள் ரத்தத்தினால் அவர் ரத்தத்தினால பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் குடும்பங்களை பாதுகாத்துக்குவார். பிள்ளைகளை பாதுகாத்துக்குவார். வேலை ஸ்தலத்தில் இருக்கிற சத்துருவின் போராட்டங்களுக்கு விலக்கி ஏசப்பா பாதுகாத்துக்குவார். இந்த நாளில் நீங்கள் ஒரு அற்புதத்தை காண்பீங்க. வேலை ஸ்தலத்தில் எத்தனையோ மனுஷ தந்திரங்கள் போராடி கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தரோட இரத்தத்தின் வல்லமை உங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போகும். ஏன்னா கர்த்தரோட இரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் போடப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டுக்கு முன்பாக அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதை நான் கண்டு உன்னை கடந்து போவேன் அப்படிங்கும்போது எந்த வாதையாகப்பட்டது உன் கூடாரத்தை அணுகாத அளவுக்கு அவர் கடந்து போவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதை கடந்து போகும்போது உங்கள் வீட்டுக்கு முன்பாக எந்த ஒரு வாதையை அணுகக்கூடாது, எதுவும் சத்துரு வரக்கூடாது என்று சொல்லி உங்களை சமாதானமாக இருக்கிறீங்களான்னு அவர் கடந்து போவாராங்க. அந்த உங்கள் வீட்டை கடந்து போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் தேடி கூட பார்த்தாலும் அது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கடந்து போவாராங்க. எந்த வாதையும் உங்கள் கூடாரத்தை அணுகக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்காக தேவன் சுற்றி அலைந்து கொண்டு இருப்பாராம். உங்களை தாண்டி அவர் போய்கிட்டு இருப்பான். என் பிள்ளை எதுவும் தொற்றக்கூடாது சொல்லி இயேசுவின் ரத்தங்கிறப்ப உங்களுக்கு கிருபை பெருகுங்க, வல்லமை பெருகுங்க, அபிஷேகம் பெருகுங்க. கர்த்தரோட அந்த இயேசு என்ற நாமத்தினால உங்களுக்கு அது நிறைந்திருக்க தேவன் இந்த காலை வேளையில் கிருபை செய்கிறாருங்க. இயேசப்பாவோட வார்த்தையின் பிரகாரம் ஆட்டுக்குட்டி ரத்தம் உங்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த காலை வேளையில் நீங்கள் கேட்குற சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, பெரியோர்கள், முதியோர்களை எல்லார் வீடுகளையும் ஆட்டுக்குட்டி ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கு. நீங்க விசுவாசிங்க. என் தேவ ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கு. எந்த சத்துருவோ, எந்த போராட்டங்களோ, எந்த கண்ணிகளோ எதுவும் என்னை தொடாது. என் கர்த்தர் எனக்கு பக்க பலமா இருக்கார். கர்த்தரோட வார்த்தை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களை யாராலையும் தொட முடியாது. கர்த்தரோட துதி உங்களுக்குள்ள இருந்தால் யாரும் உங்களை தொட முடியாதுங்க. கர்த்தரோட அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கும்போது எல்லா நுகத்தடிகளையும் முறிக்கக்கூடிய வல்லமே உங்களுக்குள்ள இறங்கிருங்க. இந்த கால வேளையில கூட எசப்பா அதை தான் சொல்லி கொண்டிருக்கா. நான் உன் கூட இருக்கிறேன் மகளே. நான் உன் வீட்டுக்கு முன்பாக ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால உன் குடும்பத்தை நான் மறைத்து பாதுகாத்துக்கிறேன். உன் பிள்ளையை வேலைக்கு போகிற இடத்துல நான் மறைத்து பாதுகாத்துக் கொள்கிறேன். உன் பிள்ளைகள் போகிற இடங்களெல்லாம் நான் கூட போவேன். வாகனத்தில் ரத்தம் தெளிக்கப்படும். என் சமூகம் ஒவ்வொருத்தருக்கும் முன்பாக கடந்து செல்லும். நீ எதை குறித்தும் கலங்காதே, திகையாதே. கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் இந்த காலவேளையில் சொல்ல. ஏசப்பா, நீங்க சொன்ன வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ராஜா. இந்த காலவேளையில கூட தகப்பனே, உம்முடைய பாதுகாப்பு இல்லாமல் எங்கள் யாருக்கும் கடந்து போக முடியாது டாடி. இந்த காலவேளையில் நீங்கள் விசேஷமாக எங்களை பாதுகாக்கிறேன்னு சொன்ன வார்த்தைக்காக உமக்கு கோடி நன்றிகளையும் சோத்திரங்களையும் எடுக்கிறோம் டாடி. இந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்த என் தேவாதி தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். நாங்கள் சிறுக நீங்க பெருகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஜெபங்களை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.